மா. திரு, என்னையா சீக்கிரமா இருக்கு? சிவானிய பார்த்துட்டு கடைக்கு போயிட்டு லேட்டா தான் வருவேன்னு சொன்ன. ஆமாமா, ஆனா கடையில வேலை முடிஞ்சது, அதான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஓ சரி சரி. ஆமா, சிவானி எப்படி இருக்கா? காய்ச்சல் இப்ப பரவாயில்லையா? இப்போ பரவாயில்லமா, கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா இருக்கா. மிச்சப்படி ஓகே, எழுந்து உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு தான் இருக்கா. ஆ சரியா. இது காய்ச்சல் ரொம்ப இருந்துட்டு குறைஞ்சிருக்கா, அதனால கண்டிப்பா ஒரு 2-3 நாளைக்கு ரொம்ப டயர்டா தான் இருக்கும். ரெஸ்ட் எடுக்கட்டும், சரியா போகும். அதான் ஸ்வேதா நல்லா பாத்துக்கிறாளே. ஆமாமா, ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிறாமா. அவளே எல்லா வீட்டு வேலையும் பார்த்துட்டு சித்தப்பா, சக்தி, சிவானி எல்லாத்தையும் பாத்துக்கிறா. ஆமாயா, பரவாயில்ல. ஒண்ணுமே தெரியாது அந்த பொண்ணுக்கு. ஆனா குடும்ப பொறுப்புன்னு வந்ததும் என்னால முடியும்னு எல்லாத்தையும் செய்யறா பாரு. ஆமாமா. சரியா, இனி சாப்பிட்டு தானே கடைக்கு போவ? ஆமாமா. சரி நீ போ, நான் சாப்பாடு ரெடி ஆனதும் கூப்பிடுறேன். வாசுகிமா. உள்ளதான் இருக்கா? இவ்வளவு நேரம் கிச்சன்ல நான் அதை செய்யட்டா இதை செய்யட்டான்னு என் கூடயே சுத்திக்கிட்டு இருந்தா. இப்பதான் 2 பழத்தை கட் பண்ணி கொடுத்து போய் சாப்பிட்டுட்டு வான்னு அனுப்பி விட்டேன். அப்படியா? சரிம்மா, நான் போய் பாத்துக்கிறேன். போயா. வாசுகி. என்னங்க, ரூம்ல தான் இருக்கேன். என்னங்க? என்னம்மா? என்ன சொல்லிட்டு கிளம்புனீங்க? என்ன சொன்னேன்? சிவானிய பார்த்துட்டு அப்புறம் கடைக்கு போய் அங்க நிறைய வேலை இருக்கு, முடிச்சிட்டு வர லேட் ஆகும், அதனால நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் 10 நிமிஷமா உட்காந்து எனக்கு பாடம் எடுத்துட்டு போனீங்க. இப்ப என்ன போய் 2 மணி நேரம் ஆகல, வந்தாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சதா? சிவானிய பார்க்க போனீங்களா? சிவானிய பார்த்துட்டு கடைக்கு போனீங்களா? அப்புறம் கடையில நிறைய வேலை இருக்குன்னு சொன்னீங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களா? இனி கடைக்கு கிளம்பணுமா? இல்லாட்டி வீட்ல தானா? வாசுகி. என்னங்க, நான் எத்தனை கேள்வி கேக்குறேன், கம்முன்னு நிக்கிறீங்க? ஒரு கேள்வி கேட்டாலே சொல்றது கஷ்டம், நீ இதுல விடாம இத்தனை கேள்வி கேட்டேனா? சரி சரி சொல்லுங்க. சிவானியா பாத்துட்டேன், வேலையெல்லாம் முடிஞ்சது. அப்பனா கடைக்கு லீவா? அடி வாங்குவ, சும்மா உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால வந்தேன். மதியம் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவேன். ஓ அப்படியா? எனக்கு ஜாலிதான். இவ்வளவு நேரம் கிச்சன்ல அத்தைட்ட போய் நை நைன்னு பேசிக்கிட்டே இருந்தேனா, பாருங்க இவ்வளவு பழத்தை கட் பண்ணி கொடுத்து இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சேன்னா ரூமை விட்டு வெளியே வான்னு அனுப்பி விட்டாங்க. போர் அடிக்குது, என்னடா பண்ணலான்னு சாதனா கிட்ட போனா அவ சரியான தூங்கு மூஞ்சிங்க, படுத்து நல்லா தூங்குறா. வேற வழியே இல்லையே நம்ம ரூம்ல வந்து உக்காந்தேன். நீங்க வந்துட்டீங்க, சரி வாங்க வாங்க உட்காருங்க. சரிதான், ஒரு நாள் வீட்டுல இருக்கிறதுக்கே இந்த பாடுபடுறா, இன்னும் 10 மாசம் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட போறாளோ. சரி பாப்போம், 3 மாசம் கழிச்சு சாயங்காலம் அப்படியே மெதுவா வாக்கிங் கூட்டிட்டு போயிட வேண்டிதான். என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா. சரி வாங்க உட்காருங்க, 2 பேரும் சேர்ந்து இந்த பழத்தை சாப்பிடலாம். பழத்தை அந்த டேபிள்ல வை. எதுக்குங்க? வை. வச்சுட்டேன். என்னங்க வேணும்? அது ஒண்ணு இல்லம்மா. என்னங்க திரு? என்ன திரு, என்னாச்சு? ஒண்ணே இல்ல, சும்மா ஓ மடியில படுக்கணும்னு தோணுச்சு. அதுக்காக கடையில வேகமா வேலையை முடிச்சுட்டு வந்தியா? இல்லையா? கடையில வேலையெல்லாம் அப்படியே தான் இருக்கு. அப்படியே இருக்கா? என்னங்க சொல்றீங்க? வேலை பக்கம் மனசு இல்லம்மா, வந்த ஆர்டர் எல்லாம் சாயங்காலம் டெலிவரி பண்றேன்னு சொல்லிட்டு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏங்க என்னங்க, உடம்புக்கு ஏதாவது செய்தா? சொல்லுங்க. உடம்புக்கு ஒண்ணும் செய்யல, ஆனா மனசுக்கு தான். என்னங்க என்னாச்சு? சிவானி வீட்டுக்கு போனீங்க, அங்க ஏதாவது? என்னங்க? வாசுகி, என்னன்னு தெரியலமா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதான் கடையில இருக்க முடியல. எனக்கு உன் மடியில படுத்து கொஞ்ச நேரம் பேசணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். என்னடா அம்மா நினைப்பு வந்ததா? அதான் நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் வர போறாங்கல்ல, பிறகு என்ன? உன்னோட அம்மாவை எப்படிலாம் பார்க்கணும்னு நினைச்சியோ அந்த மாதிரி நம்ம குழந்தைய பாத்துக்கோ. இப்ப கூட இங்க அம்மாவை நல்லா தான் பாத்துக்கிற, அவங்களும் சரி. திருன்னு எவ்வளவு பாசமா இருக்காங்க, உன்கிட்ட மட்டும் இல்லடா என்கிட்டயும். இந்தியாவது சின்ன சின்ன வேலை பாப்பேன், இப்ப அத கூட செய்ய விடாம இப்போதைக்கு நீ ரெஸ்ட் எடு. 5 மாசம் கழிச்சு நீ வேலை செய்யலாட்டி நானே உனக்கு திட்டுவேன்னு சொல்லி என்ன ஒரு வேலை பார்க்க விடல. நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டா. கண்மணி அம்மா ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். நீ ஏன் இப்ப தேவையில்லாம கவலைப்படுற? இல்லம்மா, இதெல்லாம் ஓகே, எனக்கு அம்மா நினப்பு வந்ததுதான். ஆனா இப்போ என் கவலை எல்லாம் சிவானி. சிவானியா? என்ன திரு? சிவானிய போய் பார்த்துட்டு வந்தேன்ல, அங்க வீட்டுல சிவானி கூட ராம், அபி எல்லாருமே இருந்தாங்க. என்னம்மா சாதாரணமா ஊங்குற? இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க.
ராம பார்த்ததுமே கொஞ்சம் ஷாக் ஆனேன். என்னடா இப்படி சிவானி கூடன்னு. ஆனா உண்மையிலேயே ராம் ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். கரெக்டா டேப்லெட் போடு, ஜூஸ் குடி, நான் அவனை அப்பப்ப வந்து பாத்துக்கிறேன். அவனோட அந்த பேச்சிலேயும் சிவானி மேல எவ்வளவு அன்பா இருக்கான்னு எனக்கு புரியுது. ஆனாலும் மனசு அப்பப்ப கொஞ்சம் சஞ்சலப்படும். சிவானியவும் ராமையும் ஒன்னா பார்க்கும்போது. ஏன்னா என் தங்கச்சி இப்படி ராம போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாளேன்னு அவ ஆசைக்காக நான் எல்லாம் ஓகே சொல்லிட்டேன். ஆனாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் நெருடலா இருக்கும். ஆனா அது இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா. என்னங்க ராமில சிவானி ஏதாவது சொன்னாங்களா? இல்லடி, அபிக்குட்டி பேசுனத கேட்டேன். அவ அம்மா வேணும், சீக்கிரம் எங்க வீட்டுக்கு அம்மாவை அனுப்பி வைப்பீங்களான்னு அழுதுட்டேன்டி. கண்ணீர் மட்டும்தான் வரல. என் தங்கச்சி கிரேட் தான். அவளை மட்டும் அவ யோசிக்கல, அபியவும் சேர்த்து யோசித்திருக்கா. நான் என் தங்கச்சிய மட்டுமே யோசிச்சுட்டு இருந்துட்டேன். அபிக்குட்டி பேசுனது, அவ சிரிச்சது, அழகா எனக்கு மாமான்னு வந்து முத்தம் கொடுத்தாடி. அதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவ்வளவு நாள் நம்ம இதை புரிஞ்சுக்கலையேன்னு. ஆனா இப்ப நான் மனசார முடிவு எடுத்துட்டேன். சிவானி எடுத்த முடிவு கரெக்ட் தான். கண்டிப்பா அபிக்குட்டிக்கு ஒரு அம்மா வேணும். என்னோட இந்த வயசுல என் அப்பா என்ன தேடி வந்து நான் உனக்கு அம்மாவா இருக்கேன்னு ராதா அம்மாவும் எனக்காக வந்தப்போ நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் உனக்கே தெரியும்ல. என்னோட வயசுக்கு அம்மாங்க மொத்தம் நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டேனா, அபிக்குட்டிக்கு இந்த வயசுல அம்மா தான் உலகமேவும். அவளுக்கு சிவானிய பக்கம் மொத்தம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். திரு சுயநலமா இருந்துட்டேலமா. திரு அப்படிலாம் இல்ல திரு. நீ ஏன் இப்படி யோசிக்கிற? எதுக்காக இப்படி கவலைப்படுற? நீதான் சிவானி கேட்டதுக்கும் ஓகே தானே சொன்ன. கல்யாணம் வரைக்கும் பேசியாச்சு. இப்ப புதுசா இப்படி கவலைப்படுற? இல்லம்மா, எல்லாம் பேசினாலும் சரி, சிவானிக்காக நான் சரி சரின்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு நான் மனசார சிவானிக்காக மட்டும் இல்ல, அபிக்குட்டிக்காகவும் சரிங்கிறேன். சரி அவ்வளவுதான், நீ கவலைப்படாத. கவலைங்கிறத விட எனக்கு இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும், என் மனசை விட்டு பேசணும்னு தோணுச்சு. உன்கிட்ட சொன்னா மட்டும்தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பேன். அதுக்காகவே உன்கிட்ட பேச வந்தேன். இப்ப நான் ஓகே. திரு ஏய் வாசுகி, நீ என்ன அப்செட்டா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னங்க, என்னதான் இருந்தாலும் உங்க பாசத்தை மிஞ்ச யாரும் கிடையாது. அதனால சும்மா ஏதாவது நினைச்சு குழம்பிக்கிட்டே இருக்காதீங்க, ஓகேவா? ஜாலியா இருப்பீங்கல்ல. அதான் உன்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேனே. இனி என் மனசுல ஒன்னே இல்ல. உன்னை கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். சாரிமா. ஏய், கஷ்டப்படுத்திட்டியா? இல்ல இல்ல, உங்க மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு என் மடியில படுத்து ஆறுதல் தேடணும்னு வாரீங்கல்ல. நான் அப்பனா உங்களுக்கு எவ்வளவு பெஸ்ட். எனக்கு இது போதுங்க. ஜென்மத்துக்கு உங்ககிட்ட வாழ்ந்த ஃபீல் கிடைக்குது. லவ் யூடா. ஓய், என்னடி அட்டி வாங்குவ? இந்த டைம் நீ இப்படியெல்லாம் இருக்க கூடாது, சந்தோஷமா இருக்கணும். திரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிஜமாவா? ஓய். சரி சரி, கையை எடுத்துக்கோ, நான் எழுந்துக்கிறேன். எதுக்கு? கால் வலிக்குமா? அதெல்லாம் இல்ல, நீங்க படுத்துக்கோங்க. லவ் யூ வாசுகி. நான் எப்போ முடியாத ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு விஷயத்துல மனசு கஷ்டப்பட்டு உன்கிட்ட பேசுவான்னு வரமாத்துல எனக்கு ஆறுதலா எப்பவுமே இருக்கமா. ரொம்ப தேங்க்ஸ் வாசுகி, என் தேவதை நீ. என்னங்க, என்ன யோசிக்கிறீங்க? ஒன்னே இல்லம்மா. சரிங்க, உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா பேசுங்க, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலே இரவாது விளைகின்ற பிரேமையே அடிநீ வழியாக வருகின்ற பெண்மையே விழியில் பூக்கும் நேசமாய் புனிதமான பந்தமாய் பேசும் இந்த பாசமே உண்மைதான், இன்று புனிதமான வெற்றி பந்தம், பேசும் இந்த பாசம் போதும். இது போதும். ஏதாவது இப்படி ஒரு கஷ்டம்னா அம்மா மடியில படுத்து அழுகணும்னு எல்லாத்துக்கும் தோணும். ஆனா வாசுகி, எனக்கு நீ கிடைச்சிருக்க. திரு, இன்னும் இந்த பேச்ச விடலையா? ஆட்டி வாங்குவ. சரி வா, எழுந்துரு, 2 பேர் சேர்ந்து இந்த பழத்தை சாப்பிடலாம். ஆஹா, எனக்கு வேண்டாமா, நீ சாப்பிடு. ஏய், எல்லாத்தையும் என்னால சாப்பிட முடியாது. நான் சாப்பிடாம இந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு அத்தை சொல்லிருக்காங்க. வா திரு, நல்ல பிள்ளைல. 2 பேரும் சேர்ந்து வேகமா காலி பண்ணிடலாம். 2 பேர் சேர்ந்து காலி பண்ணலாம், ஆனா அதுக்கு நான் வரல. நீங்க வரலையா? நீயும் என் பொண்ணும் சேர்ந்து காலி பண்ணுங்க, ஓகேவா? சாப்பிடுங்க பார்க்கலாம். என்னங்க திரு? சாப்பிடுங்க வாசுகி. எனக்கெல்லாம் தெரியாது. அப்பனா 3 பேர் சேர்ந்து சாப்பிடலாம். எழுந்துருங்க, எழுந்துருங்க. சரி, நீ சாப்பிடு, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்பனா எழுந்திருக்க மனசு இல்ல. சரி, படுத்துக்கோ. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம 3 பேரும் சாப்பிடலாம், ஓகேவா?
அண்ணே என்ன சொல்ற? என்னால நம்பவே முடியல. உண்மைதான் தம்பி, எனக்கே ஒரு பேர் அதிர்ச்சியா தான் இருக்கு. இத்தனை வருஷமா நான் பிசினஸ் பண்றேன், இப்படி ஒரு லாபம் எப்பவுமே கிடைச்சதில்ல. அது மாதிரி வேல்முருகா, நம்ம கம்பெனிக்கு இப்ப ரொம்ப மவுஸ் வேற. வெளிநாட்டு ஆர்டரே நிறைய வந்திருக்கு. இந்த ஆர்டர் மட்டுமே நம்ம செஞ்சு கொடுத்தோம், கண்டிப்பா கோடிக்கணக்கில் வருமானம் பார்க்கலாம். ஆமாண்ணே. சரி, சக்தி எங்க? சொல்லிட்டேன் அண்ணே, இப்ப வந்துருவான். வரட்டும் வரட்டும். இந்த சந்தோஷமான விஷயத்த ஃபர்ஸ்ட் சக்திட்ட தான் சொல்லணும். எவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்ணான் பாத்தியா? அவனோட சின்சியர் மட்டும்தான் இந்த அளவுக்கு நம்ம கம்பெனிக்கு லாபம் வந்தது. பெரியப்பா, டேய் சக்தி, வா வா வா. என்ன பெரியப்பா, ரொம்ப உற்சாகமா இருக்கிற மாதிரி இருக்கு? ஆமாயா சக்தி, இங்க பாரு நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்குன்னு. நம்ம இப்ப லேட்டஸ்டா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோமே, அதுக்கு நல்ல வரவேற்பு, லாபமும் அது மாதிரிதான். பெரியப்பா என்ன சொல்றீங்க? ஆமா சக்தி, காலையில தான் மெயில் வந்தது, ரொம்ப சந்தோஷம். டே சக்தி, அது மட்டும் இல்லடா, வெளிநாட்டு ஆர்டரும் நிறைய வந்திருக்கு. இன்னும் நம்ம இதை விட தீயா வேலை பார்க்கணும்டா. அதெல்லாம் பாத்துடலாம்ப்பா. இப்ப நீங்க சொன்ன இந்த தகவலுக்கு தீயா வேலை பார்க்கணும்னு தான் தோணுது. உண்மைதாயா, நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் போதுல அந்த ஒரு மூமெண்ட்ட சொல்லவா வேணும். ஆமா ஆமா பெரியப்பா. பெரியப்பா, காலையில திரு போன் பண்ணி வீட்டுல விசேஷம் ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொன்னா. இங்க வந்தா நீங்க நம்ம கம்பெனிக்கு இவ்வளவு லாபம். பெரியப்பா, உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரியப்பா. ஆமா சக்தி, எல்லாம் கண்மணி வரப்போற நேரம். அப்பா, கண்டிப்பா சக்தி, கண்மணி தான் திருவுக்கு பிள்ளையா வந்து பிறப்பா. அவன் நம்ம வீட்டுக்கு வாராங்கிற அறிகுறி தான் நம்மள சுத்தி நல்லதான் நடக்குது. கண்டிப்பாப்பா. அண்ணே, நான் சொல்றது சரிதானே? அண்ணே, ரொம்ப சரியா சொன்ன வேல்முருகா. என் மனசுல நினைச்சேன், நீ சொல்லிட்ட. ஏண்டா தம்பி, என் கண்மணி திரும்ப வருவாளா? கண்டிப்பாண்ணே. பெரியப்பா, நீங்க எதுவும் நினைக்காதீங்க. இருவுக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும். நம்ம கண்மணின் பேர் வச்சு நம்ம வீட்டுக்கே மகாராணியா தாங்குன்னு தாங்குவோம். நீங்க கவலைய விடுங்க. ஆமாண்ணே, சக்தி சொல்றது சரிதான். திருவோட குழந்தை நம்ம வீட்டுக்கு மகாராணி தான். சரிண்ணே, இந்த மெயில் ஃபுல்லா ரிட்டர்ன் பண்றத நீங்க பாத்துக்கோங்க. சக்தி கூட போய் என்னென்ன ஒர்க் இருக்குன்னு பாக்குறேன். சரி அப்போ. பெரியப்பா, ஏதாவது ஒர்க்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரியா சக்தி. சரி பெரியப்பா. அப்பா போலாமா? வா சக்தி. கண்மணி, கண்மணி, உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், ஏமாத்திட்டேன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கவலைப்படாத நாள் இல்ல. ஆனா என்னோட கவலைக்கு, என்னோட பாவத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரி வேல்முருகனும் சக்தியும் சொன்னது இருந்தது. கண்மணி, நீ தான் வாரியா? நம்ம மகனுக்கு பிள்ளையா வாரியா? சொல்லு கண்மணி. நீ மகாலட்சுமி, எனக்கு தெரியும். உன் குணமும் சரி, உன் தாய்மை உணர்வும் சரி, தெய்வத்துக்கு சமம். கண்மணி, சொல்லுமா. நீ எங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிட்டியா? அதனாலதான் இவ்வளோ நல்லது நடக்குதா? சொல்லு கண்மணி. உன் மகன் தான் உனக்கு உயிரன்னு எனக்கு தெரியும். அவனுக்காகவே வாழ்ந்து இறந்து போன. கண்டிப்பா நீ அவனுக்கு குழந்தையா வருவ. என் கண்மணி, சக்தி சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு மகாராணி நீதான். உன்னை அப்படிதான் தாங்குவேன், கொண்டாடுவேன். என் கண்மணி, என் கண்மணி, என்னோட கண்மணி திரும்பி வரப்போறா. திரும்பி வரப்போறா. கண்மணி. சிவானி, கசாயம் குடிச்சிட்டு செம்ம தூக்கம் போல. ஆமா ஸ்வேதா. ஆனா இப்ப கசாயம் குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஸ்வேதா. பரவாயில்ல. பாரா, சும்மாவா, பாட்டி வைத்தியம்ல. சரி, இவ்வளவு நேரம் அபிக்குட்டி என்ன பண்ணா? நீங்க மாடியில படுத்து தூங்குன, நானும் அபியும் கீழே படுத்து தூங்கணும். ஓ, ஏன் அபிக்குட்டி தூங்கியாச்சா? என்னம்மா? நல்லா தூங்குனீங்களா? சரி, இப்ப இவ்வளவு நேரம் தூங்கி இருக்கேல, நைட்டு பாப்பா என்ன பண்ணுவ? அப்பா கூட விளையாடுவியா? ஓகே ஓகே. இன்னைக்கு அப்பனா உனக்கும் உங்க அப்பாக்கும் சிவராத்திரி தான். ஏன் சிவானி, உனக்கும் சேர்த்துதான்? எனக்குமா? ஆமா, மேடம் காலையில ஒரு தூக்கம், இப்போ ஒரு தூக்கம். இனி உங்களுக்கும் எப்படி நைட்டு தூக்கம் வரும்? சரி, அதுக்கு இருக்கவே இருக்கு போன் கால். ஏய், உண்மைதானே? நானும் இன்னைக்கு அபிக்குட்டி கூட சேர்ந்து பகல்ல தூங்கிட்டேன். அதனால உன் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். எதுக்கு பாத்தியா? எதுக்குன்னு கேக்குற? மேடம் போன் பேசாதவனா? சரி வான்னு கூப்பிட வேண்டியதானே? அது ஐயோ ஸ்வேதா, வர வர நீ என்ன ரொம்ப போட்டு வாங்குற. ஆனா
ஆனா சிவானி இப்பதான் நீ நல்லா தெளிர்ச்சியா இருக்க. 2 நாளா உன் முகத்தை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு ஏதோ முடியல போல அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்தது. இப்ப கொஞ்சம் ஓகே. என்னம்மா? பளிச்சுன்னு இருக்கா அபி குட்டி? நாங்க 2 பேரும் பேச பேச அத கவனிச்சிட்டு ஏன் அதுக்கு சம்பந்தமா பேசுற? அப்பனா நாங்க பேசுறது உனக்கு புரியுது? ஆ, புரியுதா அபி குட்டி? அம்மா ஏதாவது பேச தெரியாம பேசிட்டேனா அதை யார்கிட்டயாவது சொல்லி மானத்தை வாங்கிறாதம்மா என் தங்க கட்டியில. ஆ, நிஜமாவா? லட்டுமா என் தங்கோண்டி, உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும்னு தோணுது. ஆனாலும் ஏதாவது இன்ஃபெக்ஷன் உன்னை ஒட்டிக்க கூடாது. அம்மா இதுக்கெல்லாம் சேர்த்து நாளைக்கு உனக்கு நிறைய முத்தம் கொடுக்கறேன். சரிடா தங்கம். ஹலோ ஹலோ, நான் இங்க ஒட்டி இருக்கேன். 2 பேரும் மறந்துடாதீங்க. ஸ்வேதா உனக்கு என்ன? எனக்கும் அபி குட்டி முத்தம் கொடுக்கணும். அபி நான் உன் அத்தை தானே? அப்பனா எனக்கு எத்தனை முத்தம் கொடுப்ப? ஒன்னா? அவ்வளவுதானாடி? உன்னோட அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு உனக்கு சோறூட்டி சீராட்டி பாராட்டி தாளாட்டி தூங்க வச்சிருக்கேன். இந்த அத்தைக்கு ஒண்ணுதானா? 1ல இருந்து 10க்கு போயிருக்க. டபுள் ஓகே. சரி வா வா வா, அத்தைக்கு முத்தம் கொடு. ஸ்வேதா சத்தியமா இதுக்கு நான் காரணம் இல்லவே இல்ல. அவளாதான் பேசுறா. சரிதான் அபிக்குட்டி, அத்தையை நல்லா ஐஸ் வச்சுக்கோ. ஏன்னா உங்க அம்மா உங்க வீட்டுக்கு வரணும்னா அதுக்கு அத்தை தான் மெயினா சப்போர்ட் பண்ணணும். உனக்கு தெரியுமா? தெரியாதா? என்ன அபிக்குட்டி இப்படி தெரியாதுங்கற? அநியாயம் பண்றீங்கடி. சிவானி உன்ன மாதிரி நல்லா வருவாமா? ஸ்வேதா அழகா பேசுறாள. அபிக்குட்டிட்ட பேசிக்கிட்டு இருந்தா போதும், நேரமும் பொழுதும் போகிறதே தெரியாது. ஆமா ஆமா, திருவண்ணா காலையில தான் இதெல்லாம் பேசிட்டு போனாங்க. அதனாலதான் ஞாபகமா வச்சு அப்படியே சொல்றா. சிவானி அவ ஞாபகம் வச்சுக்கிறத விட உன் மேல அதிகமா பாசம் வச்சுட்டா. அதனாலதான் மனசுல அப்படியே தங்கிடுச்சு. உண்மைதான் ஸ்வேதா. சிவானி சிவானி. நந்தினியா? உள்ள வாங்க. ஏய் சிவானி எப்படி இருக்க? நந்தினி உன்னை எதிர்பார்க்கவே இல்ல. என்ன திடீர்னு வந்திருக்க? எல்லாம் உன்னைய பார்க்கதான். மேடம் எக்ஸாம் கூட விட்டுட்டு காய்ச்சல்ல படுத்திருக்கீங்க. இப்போ ஓகேவா? வாசுகி என்னென்னமோ சொன்னா. தலை சுத்திச்சான், கீழே விழுந்தியா? தாங்கி பிடிச்சது ராமா. ஏன் வந்ததுமே வா. ஹாய் ஸ்வேதா. ஹாய் நந்தினி. ரொம்ப நாள் ஆச்சு உன்னைய பார்த்து. அதான் இப்போ வந்துட்டேனே. சரி சரி உட்காரு, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், சும்மா சிவானிய பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். இருக்கட்டும் நந்தினி உட்காரு. ஆனா என்ன நந்து? சிவானி உன்னை பார்க்க இன்னொரு ஆளும் வந்திருக்காங்க. இன்னொரு ஆளா? அது யாரு? அது வந்து உன் கண்ணுக்குட்டியா? ஆமா சிவானி. அம்மா கிட்ட சிவானிய பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா ஈவினிங் டைம் அங்க இருந்து இங்க வரைக்கும் தனியா வரணுமா? அதனால சும்மா என் கண்ணுக்குட்டிக்கு கால் பண்ணி ஃப்ரீயா இருக்கியா நந்தினி வீட்டுக்கு போலாமான்னு கேட்டேன். அவனும் ஓகேன்னு வந்துட்டான். நாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா மணிக்கணக்கா பேசுவோம். பாவம் என் கண்ணுக்குட்டி வாசல்ல காக்காரி மாதிரி நிக்கிறான். அதான் உள்ள கூப்பிட்டு வந்து ஒரு வார்த்தை. சரியான ஆளு தாண்டி நீ. நிச்சயம் முடிஞ்சது வேற மாதிரி ஆயிட்ட போல. ஏய் நந்தினி நீ உட்காரு, கண்ணானாவை வர சொல்றேன். தேங்க்ஸ் ஸ்வேதா. சிவானி நீ பேசிக்கிட்டு நான் எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஏன் ஸ்வேதா இருக்கட்டும், நீயும் உட்காரு. இல்ல ஒரு 10 நிமிஷம். நான் கண்ணானாவை மாடிக்கு வர சொல்லிட்டு காஃபி போட்டு கொண்டு வரேன். தேங்க்ஸ் ஸ்வேதா. அப்பப்ப இந்த தேங்க்ஸ் சொல்றதுக்கு ஆட்டி வாங்க போற. சரி ஸ்வேதா. சே இப்படி ஒரு அண்ணி யாருக்காவது கிடைக்குமா? ஏண்டி உனக்கு பொறாமையா இருக்கா? நெவர். எனக்கு எதுக்கு பொறாமை? எனக்கு தான் அண்ணி நாத்தனார் யாருமே இல்லையே. யாரும் இல்லனா தாண்டி பொறாமப்படணும். நமக்கும் இந்த மாதிரி இல்லையேன்னு. உன் குணத்துக்கு ஸ்வேதா இந்த மாதிரி இருக்கா? நமக்கலாம் என்னோட மாமியாரே இப்போ ஓகே. நான் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஏன்னு சொல்லிட்டா ஏன்னு சொல்லுவேன். அதனால இந்த மாமியாரை மட்டும் நான் சமாளிச்சுக்கிறேன். நாத்தனார் கொழுந்தனார் அண்ணி பண்ணி யாரும் வேண்டாம். சரிதான். சிவானி கண்ணானா வாங்க வாங்க. எப்படிமா இருக்க? இப்போ ஓகேனா? திரு ரொம்ப சொல்லி கவலைப்பட்டாமா, அதான் அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு. ஓ அப்படியா? சரிண்ணா உட்காருங்க. ஹே இந்த குட்டி பாப்பா அபிக்குட்டி தானே? ஆமா மாமா,
பரவாயில்லையே கண்ணு, சமத்து பிள்ளையா இருக்க. என்னம்மா இவங்களா? இந்த இருக்காங்களா, இவங்க நந்தினி அம்மாவோட ஃப்ரெண்டு. இந்த மாமா காலையில திருமாமா வந்தாங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டு. யார் சொன்னா உனக்கு ஃப்ரெண்ட் இல்லைன்னு? அம்மா நான் இருக்கேன், ஸ்வேதாத்த, அப்புறம் தான் நந்தினி, கண்ணா மாமா எல்லாருமே உனக்கு ஃப்ரெண்டு தான். சரியா? சரிமா. அபி, பாப்பாக்கு என்ன வேணும்னு சொல்லு, மாமா வாங்கி கொடுக்கறேன். கடைக்கு போலாமா? ஏன் வேண்டாங்கிற? மாமா உனக்கு சாக்லேட், பிஸ்கட் எல்லாமே வாங்கி தரேன். நான் தெரிஞ்ச வேண்டாமா? என்னம்மா? அபி குட்டிக்கு பசிக்குதா? சரி சரி வா போலாம். நந்தினி, பாப்பாவை கீழே விட்டுட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல நீங்க இரு, உடம்புக்கு முடியாத உன்னை போய் கஷ்டப்படுத்தலாமா? நான் போய் பாப்பா விட்டுட்டு வரேன். நந்துக்குட்டி, சொல்லு கண்ணுக்குட்டி. போ போ, நீ பாப்பாவை கீழே விட்டுட்டு ஸ்வேதா நமக்கெல்லாம் காஃபி போட்டு கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அவங்களையும் சிரமப்படுத்தாத, பாப்பா விட்டுட்டு காஃபி வாங்கிட்டு வா. சரி கண்ணுமா. அடியே, பச்சை புள்ள பக்கத்துல இருக்கு, கொன்னே போடுவேன், போடி எழுது. அது பழகிச்சுப்பா, என்ன பண்ண? பழகும் பழகும், கொன்றுவேன். குட்டி வாங்க நம்ம போலாம். கீழே போய் பாப்பா ஏதாவது சாப்பிட்டுட்டு ஸ்வேதாத்தா கூட மாடிக்கு வாங்க. அழகடி. கண்ணானா வெயிட் பண்ணுங்க, காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அப்புறம் கிளம்பலாம். சரிமா சிவானி. நான் யார் என்று சொன்னாலும் புரியாதே, என் காதல் நீ என்று யாருக்கும் தெரியாதே. நீ கேட்டால் உலகத்தை நான் வாங்கி தருவேனே, நீ இல்லா உலகத்தில் நான் வாழ மாட்டேனே. தங்கா, உயிரோடு நான் இருப்பேன். முத்தா, நானும் தான். அடியே அடியே, யாரடி உங்க ரெண்டு பேத்தையும் உயிரோட இருக்க சொன்னா? போங்கடி, எங்கிட்ட போய் தொலைங்க. முத்தா, இவ எதுக்கு இப்போ இங்க வந்தா? காரணத்தை கேள். சிவகாமி, எதற்காக இங்கே வந்தாய்? உன்னோட ஆபீஸ் முடியும் டைம் இது அல்லவே? டேய் டேய், வாய மூடுறா. டேய், நீ முத ஆட்டத்தை நிப்பாட்டு. நீ பதில் சொல் சிவகாமி, என் காதில் விழும். செருப்பு எடுத்துட்டு வந்தேன்னா அடி கூட நல்லா விழும். என்ன 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 சொன்ன? செருப்பா? முத்தா, சொல் தங்கா. அந்த விளக்கமாத்தை எடுத்துட்டு வா. அடியே, என்னடி என்ன பேசிட்டு இருக்க? தமிழ்தான் சிவகாமி. ஏய் சிவகாமி, இப்ப எதுக்காக நீ வீட்டுக்கு வந்த? அத முத சொல்லு. டேய், இது ஏன் வீடுடா, எப்பனாலும் வருவேன் போவேன். நீங்க யாரு கேக்குறது? முத வீட்டு வேலையை பார்க்காம ரெண்டு பேரும் பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு என்னடா பண்றீங்க வீட்டுக்குள்ள? அது ஒண்ணே இல்ல சிவகாமி, ரெண்டு பேத்துக்கு கொஞ்சம் மூட் அவுட்டா இருந்ததா, நான் பாட்டு போட்டு உருகி உருகி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம். ஐயோ, நல்ல சாங், நந்தி மாதிரி ஊட வந்து நின்னுட்ட. சரி சரி, எதுக்கு வந்தேன்னு சொல்லு. ஏதாவது ஃபைல மறந்துட்டியா? சொல்லு, நான் எடுத்து தரேன். கிளம்பு கிளம்பு. கிளம்பா? என்னடி என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? ஆபீஸ் தாங்க ஒண்ணு இல்லாம போச்சு. வேலைக்கு ஒரு பயம் வரமாட்டேன்னு போய் தொலைஞ்சிட்டாங்க. ஸ்டாஃப் யாரும் இல்லாம எந்த ஒரு ஒர்க்கையும் மூவ் பண்ண முடியாம ஆபீஸ இழுத்து மூடி பெரிய பூட்டா தொங்க விட்டுட்டு வந்திருக்கேன். இங்க வந்தா நீங்க ரெண்டு பேரும் ஆடிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போங்கறீங்க. ஆபீஸ் போன மாதிரி இந்த வீடு உங்களால போதா? சொல்லுடி சொல்லு, இந்த வீட்டை நீங்களே புடுங்கிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏ லூசு சிவகாமி, இந்த வீட்டை புடிங்கி நாங்க என்ன பண்ண போறோம்? சொந்த வீட்டுக்காரி உனக்கு இந்த ஒரு வீடு, வாடகை வீட்டுக்காரி எங்களுக்கெல்லாம் போற இடம்லாம் வீடு. இந்த வீட்டுக்கு நாங்க ஆசைப்பட போறோமா? போ போ போ. ஆமா, என்ன சொன்ன? ஆபீஸ் எடுத்து பெரிய பூட்டா போட்டுட்டியா? என்ன சிவகாமி, இதனால என்ன ஆச்சு? போயிட்டாங்கடி, எல்லாம் போயிட்டாங்க. என் ஆபீஸ்ல வேலை பார்க்க மாட்டேன்னு எல்லாம் போயிட்டாங்க. அவ்வளவுதான், வந்த ஆர்டர் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இனி இந்த ஆபீஸ ரன் பண்றதே கஷ்டம். என் கைக்கு வந்த 2 மாசத்துல ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டேன். இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஏ சிவகாமி, நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்கவா? சொல்லு. இருக்கவே இருக்காரு உன் வீட்டுக்காரு. போவேன் போய் உன் வீட்டுக்கார்ட்ட இப்படி எல்லாம் ஆயிடுச்சு நாதா, என்னை நீ மன்னிப்பாயா அப்படின்னு கால்ல மட்டும் விழுந்தேனா எல்லாரும் மன்னிச்சு ஏத்துக்க போறாங்க. நீயே இப்படி கஷ்டப்படணும்? நிறுத்தடி நிறுத்து.
ஹால்ல போய் விழுவேனா? இந்த சிவகாமியை பத்தி தெரியுமாடி? இந்த சிவகாமி நினைச்சா எல்லாரையும் என் கால்ல வந்து விழ வைப்பேன். அந்த மனுஷன் கால்ல நான் போய் விழணுமா? இந்த ஆபீஸ் போனா என்ன? இன்னொன்னு என்னால உருவாக்க தெரியாது. என்னால முடியும்டி. சின்ன வயசுல இருந்து கோடி கோடியா பிசினஸ் பண்ணவ. அதனாலதான் தெருக்கோடிக்கு வந்துட்டியா? அடியே ஐயோ சிவகாமி, நாட்டு நடப்ப புரிஞ்சுக்காம பேசாத. இனி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. வீட்டுக்குள்ள எத்தனை நாள் அடைஞ்சு கிடப்ப? இல்ல உன் சொத்து பத்தெல்லாம் வித்து தின்னாலும் எத்தனை நாளைக்கு வித்து திம்ப? சாகுற வரைக்கும் உட்காந்து திம்பியா? செத்த பிறகு அவ்வளவுதான். நீ இந்த அளவுக்கு வாழ்ந்து கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதுக்கு இப்பவே நீ உன் வீட்டுக்கார்ட்ட போனேனா இனி மிச்ச நச்ச வாழ்க்கை வாழ்றதாவது சந்தோஷமா வாழலாம். என்ன சொல்ற? அந்த செருப்பு இங்கதான் கலட்டினேன். ஏ சிவகாமி, ஏ லூசு லூசு, செருப்பு எதுக்கு எடுத்துட்டு வந்த? உனக்கு பூஜை பண்ண. அந்த மனுஷன் கூட சேர்ந்து நான் மிச்ச நச்ச வாழ்க்கையை சந்தோஷமா வாழணுமா? அதுக்கு நான் இப்படி தனி மரமா நின்னு சந்தோஷமா இருந்துட்டு போவேண்டி. இங்க பாரு, இந்த தடவை செருப்பு எடுத்ததோட விடுறேன். அடுத்த தடவை இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த பிஞ்சிரும். என்னது சிவகாமி? செருப்பு. ஓகே ஓகே, கவலைப்படாத, தச்சுக்கலாம். போ, ரொம்ப ஃபீலிங்கா வந்த, போய் உள்ள போய் ரெஸ்ட் எடு போ. அடியே ஐய கத்தாத. அதான் ஒத்த மரமா இருந்து சந்தோஷப்பட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேல, நாங்க 2 பேரா இருந்து சந்தோஷப்பட்டுக்கிறோம். கிளம்பு. ஆபீஸ்ல தான் நிம்மதி இல்லைன்னு வீட்டுக்கு வந்தா உங்க 2 பேர் தொல்லை தாங்கல. அடிச்சு விரட்டி விட மனசு இல்லாம உட்காந்துட்டு இருக்கேன். இருடி, இதே மாதிரி என்னைக்கும் பார்க்க மாட்டேன். இன்னைக்கா ஒரு நாள் உங்க 2 பத்தியும் விரட்டி விடுறேன். ஆமா ஆமா, நாங்க 2 பேரும் போன குட்டி பாரு. காமெடி பண்ணாத சிவகாமி, கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். முத்தா, நாம் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் தங்கா. கல்வெட்டு போல் உந்தன் கண்ணம், என் பல்பட்டு வரலாற்று சின்னம். மெண்டலுக கிறுக்கு மெண்டலுக. ஓடிட்டாளா? முத்து, சொல்லுவலி. இத உடனே நம்ம அவங்க கிட்ட சொல்லணும். ஆபீஸே இழுத்து மூடிட்டு வந்திருக்கா. வா வா, இத முத நம்ம சொல்லி ஆகணும். சரி வள்ளி, வா. ஏராம், ஏன் இப்படி பண்ண? சிவானி நான் சொல்றது முத கேளு. இல்ல ராம், நான் உன்கிட்ட இப்படி எதிர்பார்க்கவே இல்ல. நீ அதுவும் இப்படி பண்ணுவேன்னு என்னால நம்பவே முடியல ராம். அடுத்தவங்க பேச்ச கேப்ப, ஆனா ஏன் பேச்ச கேட்க மாட்டியா? சொல்லு ராம், கேட்க மாட்டியா? சிவானி, நீ இப்ப குழப்பத்துல பேசுற. குழப்பத்திலயா? நீ சம்பந்தமே இல்லாம என் அண்ணனை வந்து அடிப்ப, அத கேட்க வந்தா நான் குழப்பத்துல பேசுறேனா? ஏய், அவன் என்ன பண்ணான்னு கேளு. அவன் என்ன பண்ணா சொல்லு. தங்கச்சிக்காக 1000 பேசதான் செய்வான். நீ உடனே கை நீட்டிடுவியா? சிவானி, நீ உங்க அண்ணனை பத்தி மட்டும் தான் பேசுற. என்ன பத்தி ஏன் யோசிக்க மாட்டேங்கிற? நான் என்ன சொல்ல வாரேங்கிறது கூட காது கொடுத்து கேட்க மாட்டியா? இனி கேட்க என்ன இருக்கு? சொல்லு ராம், என்ன இருக்கு? என் அண்ணன் என்ன பண்ணிருந்தாலும் சரி, நீ என்கிட்ட சொல்லிருக்கணும். என் அண்ணனை அடிச்சது தப்பு. அதுவும் அடிச்சதும் இல்லாம என்கிட்ட வந்து நீ தப்பே இல்லைன்னு பேசுற பத்தியா? இது அதை விட பெரிய தப்பு. விட்டுடு ராம், அவ்வளவுதான். விட்டுடு. விட்டுடுனா விட்டுடு. இனி அவ்வளவுதான். அண்ணன் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தான். எல்லாத்தையும் மோசம் பண்ணிட்டேல. எனக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு கூட சரின்னு சொன்னான். ஆனா இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு கடைசி டைம்ல உன் புத்திய காமிச்சிட்டேல. ஐயோ சிவானி, நான் எது பண்ணாலும் அது உனக்காகன்னு உனக்கே தெரியும். அப்படி இருந்தா ஏன் புரிஞ்சுக்காம பேசுற? நீ ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ ஏன் சொல்லு. 2 நாள்ல நமக்கு கல்யாணம். கல்யாணத்துக்கு என் அண்ணன் வருவானா? என் அண்ணன் கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்க முடியுமா? உன்னை எப்படி அவனுக்கு மாப்பிள்ளையா நினைப்பான்? உன்னால என்னையும் சேர்த்துதான் ஒதுக்குவான். இல்ல ராம், நீ தப்பு பண்ணிட்ட. அண்ணனை நீ அடிச்சிருந்திருக்க கூடாது. சிவானி, ராம், உங்க அண்ணன் அண்ணனை பத்தி மட்டுமே பேசுற, அவனை பத்தி மட்டுமே யோசிக்கிற. என்ன கொஞ்ச நாளும் என்ன பத்தி ஏதாவது யோசிக்கிறியா? நான் எதுக்காக இப்படி அடிச்சேங்கிறத யோசிக்கிறியா? சொல்லு ராம், உனக்கு புரியல. உன்னை பத்தி யோசிக்க என்ன இருக்கு? இதே ஏன் அண்ணன் உன்னை அடிச்சிருந்தாலும் அண்ணன் கிட்ட போய் இப்படிதான் சண்டை போடுவேன். ஏன்னா எனக்கு நீ எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி என் அண்ணனும் முக்கியம். என் அண்ணன் மாதிரி நீயும் எனக்கு முக்கியம். புரியுதா? அவன் என்ன வேணாலும் பேசிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணட்டும். ராம், அவன் தப்பே பண்ணிருக்கட்டும். நீ எப்படி கை வைக்கலாம்? அதுவும் பப்ளிக்னு பார்க்காம பொது இடத்துல வச்சு என் அண்ணனை அசிங்கப்படுத்திட்டேல. அடிச்சது தப்புதான். அதுக்காக உன்னை பத்தி யாராவது பேசினா என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. அது யாரா இருந்தாலும் அப்படித்தான் பண்ணுவேன். என்னது? யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவியா? ஆமா, உங்க அண்ணன் மட்டும் இல்ல, அப்பன் பெரியப்பன் யாரா இருந்தாலும் சரி, உன்னை பத்தி ஏதாவது பேசினா அடிப்பேன். ராம், வேண்டாம், இதுக்கு மேல இப்படி பேசாத. அப்படித்தான் பேசுவேன். நீ ஏன் சிவானி? அதனால நான் இப்படித்தான் நடந்துக்குவேன். உனக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக அவன் பேசுறதுக்கெல்லாம் நான் சரின்ட்டு வர முடியாது. வேணா ராம், நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிட்ட நான் உன்னை ஒரே இதா விட்டுட்டு போயிடுவேன். எங்க போவ? சொல்லு. என்ன விட்டுட்டு நீ எங்கேயும் போக முடியாது. உன்னை நான் விடவும் மாட்டேன். புரியுதா?
ராம், என்ன ஒரு நம்பிக்கையில இப்படி எல்லாம் பேசுற? நீ சொன்னா போதுமா? நானும் சொல்லணும். என் அண்ணன் அடிச்சது இல்லாம இந்த அளவுக்கு பேசுறேல, இனி என்ன தேடி வராத, வரவே வராத. நீ யாரோ, இனி நான் யாரோ? சிவானி, என் பேரை கூட நீ சொல்லாத. அப்புறம் 2 நாள்ல நம்ம கல்யாணம். நான் வரவே மாட்டேன். முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. நீ என்ன தேடியோ என்ன பார்க்கவோ வராத. ஏய் வருவேண்டி, வேற உலகத்துக்கு போனா கூட உன்னை தேடி வருவேன். ஓ, வா வா ராம். நான் உயிரோட இருந்தா தானே என்ன பாப்ப. செத்துருவேன் ராம். நீ என்ன தேடி வந்த, செத்துருவேன். சிவானி இப்படி பேசாத, எனக்கு பிடிக்காது. உண்மை கசக்கதான் செய்யும். இதோட நம்ம 2 பேர் கதை முடிஞ்சது. நீ தொடரணும்னு நினைச்ச. இவ்வளவு நாள் நிஷா உன்னாலதான் செத்து போயிட்டான்னு தினம் தினம் நினைச்சு கஷ்டப்பட்ட. இனி நான் உன்னாலதான் செத்துட்டேன். இனி தினம் தினம் நினைச்சு நீ கஷ்டப்படுவ. அந்த அளவுக்கு நிலைமைய கொண்டு வந்துடாத. ஏய் சிவானி, 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 கனவா? நாம இப்ப கண்டதெல்லாம் கனவா? சிவானி, ஐயோ என்ன நடந்திருக்கோம்? அண்ணனா அடிச்சிட்டேன்னா யார் அடிச்சிருப்பேன்? திருவையா, சக்தியவா? எதுக்காக அடிச்சேன்? அப்புறம் 2 நாள்ல கல்யாணம் சொன்னா, நமக்கு எப்ப கல்யாணம் நிச்சயமாச்சு? இன்னும் நிச்சயதார்த்தத்துக்கே பேசலையே. ஐயோ என்ன என்ன நடக்குது? மணி 3, விடிய காலம் 3 மணியா? பகல் கனவா கண்டோம்? பழிக்குமா? இல்ல இந்த கனவு பழிக்கவே கூடாது. ஐயோ 1 நிமிஷத்துல வேர்த்து உடம்பெல்லாம் நடுங்கிருச்சு. சிவானி, என்னமா இது சோதனை? சோதனையோ வேதனையோ, முதல்ல நான் எந்த அண்ணனை அடிச்சேன்னு தெரியல. நீ சக்தியா இருந்தாலும் சரி, தீர்வா இருந்தாலும் சரி, நமக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் ஒதுங்கி போறது நல்லது. டேய் ராம், கைய கால வச்சுட்டு சும்மா இருடா. கடவுளே, எதுக்காக இந்த கனவு பழிச்சிடக்கூடாதுப்பா.